Hi everyone. Now I am going to discuss about inclusive education part 1. Okay, this part 1 material especially for B.Ed second year students. They are having the syllabus for their semester. I mean second year first sem. They have the paper. Okay, here so the paper name is Creating an Inclusive Education. Creating an Inclusive Education. So this is, in this part 1, I am going to discuss about the aim, definition of disability, definition of impairment, difference between disability and impairment, then characteristics of disability. These are the concepts I am going to discuss about this. Part 1. So, what is mean by inclusive education? So, we know very well about inclusive education. What is mean by inclusive education? It means all children in the same classroom in the same school. It means real learning for opportunities for group who have traditionally been excluded, not only children with a disability but speakers of minority languages too. So நார்மலாக இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் எதை பற்றி நம்ம படிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சில்ட்ரன் அது நார்மலாக ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்கூலில் என்ன இருக்கும், நார்மல் சில்ட்ரன் மட்டும்தான் அப்போல்லாம் சேர்த்துட்டு வருவாங்க. பட் இப்போது இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் எல்லா விதமான அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குறைபாடுடைய குழந்தைகள். ஸோ குறைபாடுடைய குழந்தைகளும் என்ன பண்ணலாம், நார்மல் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கலாம் அப்படின்றதான் இதோட கான்செப்ட். அதாவது ஆல் சில்ட்ரன் இன் த சேம் கிளாஸ் ரூம் இன் த சேம் ஸ்கூல். ஸோ இங்கே ஆல்னால் யாரை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், டிசபிலிட்டி சில்ட்ரன். டிசபிலிட்டி மீன்ஸ் என்னென்னா, கண்ணு தெரியாதவங்களாக இருக்கலாம், விஷன் ப்ராப்ளம் நத்திங் பட் விஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், அப்புறம் ஹியரிங் இம்பேர்மெண்ட் உள்ளவங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குறைபாடுடைய குழந்தைகளும் எங்கே படிக்கலான்னா நார்மல் கிளாஸ் ரூமில் சேர்த்து அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி படிக்க வைக்கிறதுக்கு பேர் தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். முன்னாடிலாம் இதுக்கு அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஒய் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒய்? All children are able to be part of their community and develop a sense of belonging and become better prepared for life in the community as children and adults. It provides all children with the opportunity to develop friendship with one another. So this is, we know very well about that, because இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே, வெதர் யூ மே ஹாவ் இம்பேர்மெண்ட் ஆர் யூ மே ஹாவ் டிசபிலிட்டி, மே நாட் பி, ஆனால் எல்லாருமே எதுக்குள்ளே சேர்ந்தவங்க தான், ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க. ஸோ அவங்க ஒன்றோட ஒன்று சேர்ந்து படிக்கும்போது, ஒரு குழுவாக சேர்ந்து படிக்கும்போது அவங்கக்கிட்ட என்ன கிடைக்கும், நம்மளே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறோம். என்னத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி? அவங்களுக்குள்ள உள்ள நட்புறவை வளர்க்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுக்கணும். ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே இப்போ சாதாரணமாக ஒரு குழந்தைய நார்மல் சில்ட்ரன் கூட ஒரு டிசபிலிட்டி பைப்பில் விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் குறையும். நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் நார்மல் பசங்களை பார்த்தோன்னே சிலர் சொல்லுவாங்க, டிசபிலிட்டி பிள்ளைங்க மிங்கிள் ஆகாது. இப்படி மிங்கிளாகி போகும்போது அவங்களுக்குள்ளேயே என்ன ஆகும், ஐயோ அவங்கள மாதிரி நம்ம விளையாட முடியலையே அப்படின்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும்னு நினைக்கலாம். பட் அதுவே நாளாக அவங்களுக்குள்ள அந்த டிசபிலிட்டியை க்யூர் பண்ணுறதுக்கான டெவலப்மெண்ட்டையும் தே கேன் கெட் இட் ஃப்ரம் தெம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஸோ அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கும் என்ன ஆகும், அவங்கள போல் ஆகணும்னு சொல்லி அந்த எனர்ஜியாக என்ன பண்ணும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை ரிமூவ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அவங்கள என்ன பண்ணும், அவங்களோட டெவலப்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும்.
ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்காக வளரும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகும், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிசபிலிட்டியை வெளியில் கொண்டு வர்றதுக்கு, அதாவது எடுத்து வெளியில் போடுறதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் இஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இந்த சிலபஸில் இந்த டிசபிலிட்டியை பற்றி படிக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்கும் மீன்ஸ் என்ன நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்டிங் த டிசபிலிட்டி. டிசபிலிட்டினா என்னன்றதை புரிஞ்சுக்க போகிறீங்க. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி. ஸோ டிசபிலிட்டி இன்க்ளூட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டி, ரைட்? ஸோ ஒவ்வொரு டிசபிலிட்டிக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணு தெரியாதவங்களுக்கு எதில் நடத்தலாம், நம்ம பிரெய்லி மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ சம்டைம்ஸ் வித்தவுட் பிரெய்லி மெத்தட் ஃப்ளெக்ச் டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம சொல்லித்தரலாம். அடுத்து இப்போது ஹியரிங் இம்பேர்மெண்ட் உள்ளவங்க அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஸோ அதுக்குரிய எக்யூப்மெண்ட்டை கொடுத்து நம்ம பண்ண வைக்கலாம். ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறது, எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிசபிலிட்டியை என்ன பண்ணுறோம், நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடத்தலாம். அடுத்து கிளாஸிஃபை த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டி. ஸோ ஒவ்வொரு டிசபிலிட்டியும் என்ன பண்ணோம், கிளாஸிஃபை பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டீச் பண்ணோம். ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ மென்டர், ஆஸ் அ டியூட்டர், we supposed to know. So these kind of thing, as well as one who learning these concept also, at last அந்த பாடம் முடியும் போது they will know these categories. So here definition of disability. So define according to WHO என்ன சொல்றாங்க அப்படின்னா, disability has 3 dimension. So what kind of dimension here? So impairment in a person's body structure or function or mental functioning. Example of impairments include loss of vision. So it may be loss of vision or memory loss. எப்படி இருக்கலாம், அவங்களுக்கு ஞாபகத்திறன் இல்லாதவங்களாகவும் இருக்கலாம், அடுத்து என்னவா இருக்கலாம், கண்ணு தெரியாதவங்களாகவும் இருக்கலாம். ஆக்டிவிட்டி லிமிட்டேஷன் such as difficulty in seeing, hearing, walking or problem solving. ஸோ இது எல்லாமே என்ன தான் சொல்கிறாங்க, டிசபிலிட்டி. ஸோ இது எதெல்லாம் சேர்ந்துருக்கு, இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் என்னது, இம்பேர்மெண்ட். ஸோ இந்த ஏரியாஸை தான் அவங்க என்னென்னு சொல்கிறாங்கன்னா 3 dimension அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிசபிலிட்டி, ஸோ டெஃபினேஷன் ஆஃப் டிசபிலிட்டி இண்டிகேட்ஸ் a disability is any condition that makes it more difficult for a person to do certain activities or interact with the world around them. ஸோ ஒன்று அவங்களால என்ன பண்ண முடியாது, நார்மலாக மற்றவங்களோட மிங்கிளாகி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் செய்ய முடியாது, இல்லையா மற்றவங்களோட என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. These condition or impairments may be எதுனால இருக்கலாம், it may be cognitive, nothing but intellectual. அப்புறம் டெவலப்மெண்ட், பாடிலி ஸ்ட்ரக்சர், ஐ மீன் கை இல்லாமல் கால் இல்லாமல், இல்லை அவங்களுக்குள்ளே உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸ் ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். அடுத்து மென்டல், இன்டலெக்சுவல், காக்னட்டிவ், தே ஆர் ஆல் இன்டர் ரிலேட்டட் ஒன். தென் ஃபிசிக்கல், பாடிலி, ஸோ கை இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றுமே அவங்களுக்கு என்ன தான், டிசபிலிட்டி தான். தென் ஆர் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர். சம்டைம்ஸ் அவங்களுக்கு 2-3 சேர்ந்து இருக்கலாம், காலும் ஃபிசிக்கலாக, மென்டலாக, அடுத்து டெவலப்மெண்டல், இது 3 சேர்ந்து கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிளாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், ஸோ டெஃபினிஷன் ஆஃப் இம்பேர்மெண்ட். ஸோ இம்பேர்மெண்ட் இஸ் a loss or abnormality in body structure. Body structure. Now, what is mean by impairment? So in Tamil they are telling that ஊறுபாடு means what is mean by impairment? ஒருவரது உளவியல் மற்றும் உடலியல் சார்ந்த உறுப்புகளின் இழப்பு அல்லது அதன் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படும் மாறுபட்ட தன்மை.
ஒருவரது உளவியல் மற்றும் உடலியல் சார்ந்த உறுப்புகளின் இழப்பு அல்லது அதன் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளில் ஏற்படும் மாறுபட்ட தன்மையை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இம்பேர்மெண்ட். தட் இஸ் a loss or abnormality in body structure or of a physiological or a psychological function. So here activity is the nature and extent of functioning at the level of the person. So activities may be limited in nature, duration and quality. So இது எல்லாமே என்ன எதை பேஸ் பண்ணி இது இருக்கு, இது எல்லாமே limited in nature and duration and time. தற்காலிகமாக இது வந்து நார்மலாகவே நம்ம சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சம்டைம்ஸ் இது வந்து அப்படியே ப்ரொலாங்டாக இருக்கும், இல்லைன்னா டெம்ப்ரவரியாக இருக்கலாம். இந்த இம்பேர்மெண்ட் எல்லாமே இது மூணு சேர்ந்தது. எது? சைக்காலஜிக்கல், ஃபிசியாலஜிக்கல், பாடிலி ஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு விதமான ஒன்றோட ஒன்று இன்டர்ரிலேட்டட் ஆகி இது மூணு சேர்ந்த செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் என்னன்னு சொல்கிறாங்க, இம்பேர்மெண்ட். ஸோ தமிழில் என்ன சொல்கிறாங்க, ஊறுபாடு. ஊறுபாடு ஐ மீன் டிசபிலிட்டி அப்படின்னா என்னென்னா இயலாமை. இயலாமை தான் டிசபிலிட்டி. ஸோ டிசபிலிட்டி மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கும் பாதிப்பினால் அவனுக்கு சராசரி மனிதனை போல் செயல்படுவதில் ஏற்படக்கூடிய சிரமம் அல்லது பாதிப்பு தான் நம்ம நார்மலாக என்னன்னு சொல்கிறாங்க, டிசபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் நெக்ஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் இம்பேர்மெண்ட்டில் அடுத்து என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். So impairment is commonly used to describe drastic reduction in a recoverable amount of fixed asset. It appears as a sudden or large decline in the fair value of asset to below its carrying value. The same thing is repeated here. The World Health, according to World Health Organization, suggested that the following definition is, it is the same thing, a loss or abnormality of physiological, psychological or anatomical structure or function. So here they are, the same definition is giving in different way. WHO also here explain the same thing. So now difference between disability and impairment. So here disability means இயலாமை, impairment is ஊறுபாடு. So here, so it is a functional limitation with regard to a particular activity and handicapped. So we know very well இயலாமை, the word itself giving you meaning. தமிழில் நீங்கள் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்கள் ரிலேட்டிவ்ஸை பார்த்துருக்கலாம், ரோட்டில் போகிறவங்கள பார்த்துருக்கலாம், இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்கோ எப்படியாவது ஏதாவது ஒரு குறை இருந்ததை நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை வச்சே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்னென்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம எழுதலாம். ஸோ இங்கே டிசபிலிட்டினா என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் ஃபங்க்ஷனல் லிமிட்டேஷன் வித் ரெகார்ட் டு பர்டிகுலர் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை அவங்களால செய்யவே என்ன முடியாது, எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கால் இல்லை, ஸோ கால் இல்லைன்னா அவங்களால அந்த வேலை செய்ய முடியுமா, முடியாது. அதுதான் என்னது, ஒன் கைண்ட் ஆஃப் டிசபிலிட்டி. சிலர் என்ன பண்ணுவாங்க, 2 கால் இல்லாமல் இருப்பாங்க, 2 கை இல்லாமல் இருப்பாங்க, சம்டைம்ஸ் ஒரு கால் ஒரு கை இல்லாமல் இருப்பாங்க, இல்லை பேக் போன் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் பாடியில் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ இம்பேர்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ராப்ளம் வித் ஸ்ட்ரக்சர் ஆர் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. உள்ளே இருக்க ஆர்கன்ஸ் ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இம்பேர்மெண்ட். சரிங்களா? அடுத்து it is a result from impairment limiting the range and efficiency of one's functioning. So impairment ஓட லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது எதில் போய் விட்டுரும், டிசபிலிட்டியில். சரிங்களா? ஸோ இது ஏன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டாக ஒரு லைட்டாக குறைபாடு உள்ளே விஷன் ப்ராப்ளம் இருக்குது, அதுவே அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் உள்ளது என்ன ஆகும், ரொம்ப சிவியர் ஆகிடுச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, ரெக்கவர் ஆகவே முடியாது. அதுவே லைட்டாக இருந்தது அப்படின்னா என்ன ஆகிடலாம், they can manage themselves, they can go, they can hear something they can manage sometime. ஆர் ஏதோ ஒன்று சொல்கிறோம், ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறோம், ஏதோ முழுசாக அவங்களால கேட்க முடியாலும் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் லைக் தட். ஸோ இதுவே சிவியர் ஆகிட்டா ஒன்றுமே கேட்க முடியாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. பட் இம்பேர்மெண்ட்டில் பாருங்கள், மேபி ஜெனட்டிக்ஸ்
accidents and due to chronological diseases. So genetical problem already we have studied in first year B.Ed also. ஜெனட்டிக்கலாக என்ன பண்ணுறது, தாத்தா பார்த்துட்டு இருக்க ஜீன்ஸ் மூலமாக அவங்களுக்குள்ள குறைபாடுகள் அப்படி கடத்தப்பட்டிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. தென் சடனாக ஏற்படக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் டியூ டு குரோனாலஜிக்கல்ஸ் அப்படியே அப்போ இருந்து வாழையடி வாழையாக சொல்லுவேன் இல்லையா. ஸோ ப்ரொலாங்டாக அந்த டிஷ்ஷஸ் வந்து ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வந்ததுன்னா அது இம்பேர்மெண்ட்டாக சொல்கிறாங்க. So this is one of the difference between the disability and impairment. And then another one is it can be partially rectified with the help of device, appliances and equipments. So ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் விஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும், ஏதோ அவங்களால ஃபுல்லாக லைட்டாக விஷன் ப்ராப்ளம் இருந்தால் தே கேன் மேனேஜ், அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும், ஹியரிங் அந்த டிவைஸ் வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ கண்ணு தெரியாதவங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பிரெய்லி மெத்தட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ இப்போ இன்கேஸ் ஃபிசிக்கலாக தே ஆர் ஹேவிங் டிசபிலிட்டி அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 வீலர்ஸ் 3 வீலர்ஸ் வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னது, வித் ஹெல்த் சப்போர்ட்டிங் டிவைஸ். ஸோ இதை வச்சு அவங்க என்ன பண்ணலாம், அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அடுத்து இம்பேர்மெண்ட், இட் கேன் நாட் பி ரெக்டிஃபைடு. அது அவ்வளோதான், அதை வந்து என்ன பண்ண முடியாது, ரெக்டிஃபையே பண்ண முடியாது. ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, with the help of device and equipments they can adjust means they can survive partially, but the impairment they can't. So disability usually refers to difficulty carrying out the task or activities of daily life. ஸோ எப்பயுமே வந்து என்னதான் நம்ம டிவைஸ் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணால் கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, என்ன பண்ண முடியாது, நார்மலாக ஒவ்வொரு நாளும் யூஸ்வலாக மற்றவங்க செய்கிற செயல் மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஸோ இம்பேர்மெண்ட் ஆர் யூஸ்வலி த ரிசல்ட் ஆஃப் டிசீசஸ், இல்னஸ் ஆர் இன்ஜுரி. ஸோ இதில் வந்து எப்படின்னா இம்பேர்மெண்ட்ஸ் அக்கர் த லெவல் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். ஸோ இதான் கண்டிஷன் ஆஃப் த இம்பேர்மெண்ட். Impairment level is very low, they can manage. If it is the condition is very high, they can't manage, they can't rectify that. So these are the difference between disability and impairment. So on the whole, the disability we can survive with the help of what, devices, appliances and equipments. But if the impairment, it can't be rectified. That is mainly depends on the conditions of the level of tissues or organs. Okay, then the characteristics of disability. So characteristics of disability means, characteristics nothing but features or nature. They may ask sometimes, the question may comes like that. So that discuss the importance of disability, discuss the characteristics of disability, or list out the characteristics of disability. They may ask like that. So number 1 is inability to stay on task. Yes, if they are ability to stay on task, they may called as normal person. So the person having inability, so that's why we are calling them as disability people. Then easily distracted. Yes, if it is a normal person they can't, but disability people என்ன பண்ணுவாங்க, ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. அடுத்து புவர் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் பர்சன் என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் நம்ம இப்போ சொல்கிறது எல்லாமே எக்ஸாக்டாக நார்மல் பர்சன் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா அது கொஷின் மார்க் தான். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சுவாலிட்டியாக காலேஜுக்கு வர்றது எத்தனை பேர், ஸ்கூலுக்கு போகிறது எத்தனை பேர், அதை நம்ம சொல்ல முடியாது. பட் they have a ability to move on time. But ரியலாகவே இந்த டிசபிலிட்டி பீப்புள்னால அவங்களே நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, டைம் மேனேஜ்மெண்ட்டு பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எப்படி சீக்கிரமாக போகணுமா முடியாது. ஸோ
10 மினிட்ஸில் ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிற சூழ்நிலை இருக்கும்போது டிசபிலிட்டி பீப்புளுக்கு அதுக்கான சூழ்நிலை வேணும், அவங்கள பிக்கப் ட்ராப்புக்கான ஃபெசிலிட்டிஸ் வேணும். அதெல்லாம் பார்த்தா அவங்க டைமுக்கு ரீச் ஆகும். ஸோ புவர் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கும். தென் டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் class assignments, keeping appointments and attending class on time. They have these kind of difficulties. அவங்களால என்ன பண்ண முடியாது, அசைன்மெண்ட்டை ப்ராப்பராக சப்மிட் பண்ண முடியாது, அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் செய்ய முடியாது, ஆன் டைமில் கிளாஸையும் கரெக்ட் டைமுக்கு அட்டன் பண்ண முடியாது. தென் அவங்களால மெயினாக என்ன பண்ண முடியாது, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டிஃபிகல்ட்டிஸ். தே ஹாவ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் டிஃபிகல்ட்டிஸ். தென் டிஃபிகல்ட்டி வித் மேத்ஸ் ப்ராப்ளம் ரெக்வயரிங் சேஞ்சஸ் இன் ஆக்ஷன், ஆப்ரேஷன் அண்ட் ஆர்டர். Exactly, because they have already disabilities and impairment. These everything is there, easily distracted. They have sometimes, apart from these, they may have a shyness, inferiority complex. Sometimes they may have, right? So during that time they feel shy or frustrated. So here for max, no, they need much time to concentrate on one problem. So they may have problem, I mean listening problem. That's why, so difficulty with maths problem requiring changes in action, operation and order. Then inability to listen selectively during lectures, resulting in problems with note taking, because while the teacher teaching class or lecturing, so they have concentrate fully, they have to concentrate, right? But already we are discussing more and more regarding that. So because they have poor listening ability, so that's why they can't. And also he or she supposed to take note. Note means class note. So if you take while teacher taking class, it will help them to read once again. So if they are having disability, they can't. So how they will learn again? So that the inability to listen selectively during lectures resulting in problem with note taking. Then lack of organization in work, especially written work and essay questions, because they need support. So for example, they need a scribe, right? So whether they have a vision problem or disability, they need scribe to write the exam instead of them. So that is another important one, characteristics. Then difficulty following direction, listening and concentrating. So these already we know that. So then blunting out answers. Then another one is poor handwriting, because if you have writing practice, then you will get a nice handwriting, but they don't have, right? That's why poor handwriting they have. Then at last, that abnormality or loss of physical organs, example malformation of limbs, cleft lip, disfigured fingers. So this is usually, if you can if the people coming, no, we can judge how the face is appearing. These kind of appearance is there inside, that the way the face, limbs, the cleft limb, everything is that is the organs, no, the physical organs is there, no, that is showing abnormality. Then genetical disorder, developmental defects, accident or diseases. These are also one of the characteristics of disability. So here we have discussed about number one is what? Number one, define definition of disability, definition of impairment, and then difference between disability and impairment. Then another one is characteristics of disability. So here regarding this topic, question may comes like that: define disability and impairment, difference between disability and impairment, explain the characteristics of disability. Sometimes they may ask
discuss disability and impairment. Like that the question comes. So you have to concentrate one by one. You just understand the concept clearly, take a note, so make a flow chart, keep it ready. When the exams comes, you can just revise it and get good marks. So all the best. So forthcoming videos I will discuss about causes of disability, then types of disability. Thank you for watching. All the best. If you have any queries or suggestion, if you need something beyond this, then you just post a comment. Uh, I will rectify the thing. So if you give me comments only, I will correct myself. If there is any mistake also or suggestion also, you can post me in comment box. Thank you so much. Thank you for watching.